வணக்கம் நண்பர்களே. அண்ணாமலை அவர்களோட ஜாதகத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இவருக்கு பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னம், லக்னாதிபதி 10ல், லக்னாதிபதி நல்லா இருக்கார். ராசி கடக ராசி, கடக ராசி, ராசிநாதன் சந்திரனா வர்றாரு, அதே ஆட்சியாக இருக்கார். ஓகே, லக்னாதிபதியும் நல்லா இருக்கார், ராசிநாதனும் நல்லா இருக்காங்க. ஆனால் ராசிநாதன் மறைஞ்சிருக்காரு. அது கொஞ்சம் 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காரு. குருவோ யாரும் பார்க்கல, சனியானது பார்த்துருக்காரு, சந்திரனை சனி பார்த்துருக்காரு. அது கொஞ்சம் அந்த யோக பலனை கொஞ்சம் குறைக்கும். அப்போ லக்னாதிபதியும் வலுவாக தான் இருக்காது, ராசிநாதனும் ஒரு 75% அவரும் பரவாயில்ல. இப்போ 5ஆம் இடம் பார்க்கணும். 5ஆம் இடம் பார்த்தீங்கன்னா இவருக்கு குரு ஆட்சியாக இருக்கார். 10ஆம் இடத்து அதிபதி யார்? சுக்கிரன், அவர் ஆட்சியாக இருக்கார். அப்போ லக்னமும் நல்லா இருக்கு, ராசியும் ஆட்சியாக தான் இருக்கார். 5ஆம் அதிபதியும் ஆட்சி, 10ஆம் அதிபதியும் ஆட்சியாக இருக்கார். அப்போ இந்த நாளும் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, ஒரு ஜாதகத்தில் எப்பயுமே இந்த 4 இடங்கள் சரியாக இருந்தது, நல்லா இருந்ததுன்னா அவன் அப்படிப்பட்ட நபர்கள் எப்படியும் ஒரு வகையில் சாதிப்பாங்க. அப்போ இவருக்கு லக்னம், ராசி, 5, 10 கூடியவர்கள் நல்லா இருக்காங்க. இதில் சனி செவ்வாயும் கூடி இருக்கு 3ல். செவ்வாய் 4ஆம் அதிபதி செவ்வாய் சனியோட கூடிக்கிட்டார். சனியும் செவ்வாயும் கூடி 3ஆம் இடத்துல இருக்காங்க. சப்போர்ட்னா நமக்கு மற்றவங்களோட உதவி தேவையில்லை, நமக்கு ஒரு பெரும் படை தேவையில்லை, வெற்றி தேவையில்லை. அந்த வெற்றிக்குண்டான கிரகம் வேணால் 10ல் இருக்கலாம், ஆனால் வெற்றி ஜெயிக்கக்கூடிய இடத்துல சனியும் செவ்வாயும் இருக்கிறாங்க. சனியும் செவ்வாயும் இருந்தான்னா பெரிய போராட்டமாக இருக்கும். அது சனி வேற, உச்சம் வேற. அப்போ உச்ச சனி என்ன ஆகும்னா மிக பயங்கரமான போராட்டங்களெல்லாம் இவரோட வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கும். எப்பயுமே இவருக்கு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் பிரச்சனைகளோட யோகமும் இருக்குது. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, இது 6ஆம் இடமும் 10ஆம் இடமும், இந்த 6ஆம் இடத்துக்கு அதிபதியே என்ன பண்ணுறாருன்னா செவ்வாயோட சேர்ந்துக்கிட்டு 10 பார்க்குறாரு. செவ்வாய் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், செவ்வாய் ஆட்சியோ உச்சமோ பெற்று, உச்சனோடவோ ஏதோ ஒரு வலிமை பெற்று 10ஆம் இடத்தை பார்த்ததுன்னா அரசு பதவி உண்டு. 10ஆம் இடத்தை பார்த்ததுன்னா யாரோட சேர்ந்து பார்க்குறாரு? 6ஆம் அதிபதியோட கூட சேர்ந்து 10 பார்க்குறாரு. அப்போ 5ஆம் அதிபதி உங்களுக்கு என்ன, அது தனிச்சு தான் இருக்காரு. 5ஆம் அதிபதி சேரலை, அது சேர்ந்தா தான் மாளவியா யோகம் கிடைச்சிருக்கும், அதுவும் கிடைக்கல. ஆனால் இவருக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு செவ்வாய். அப்போ அரசு யோகம், அரசுல பெரிய பதவி கிடைக்குமானா கிடைக்கும். திசைகள் இவருக்கு என்ன திசைகள் இருக்குங்கிறத விட்டுருவோம். ஆனால் சார யோகம்ங்கிறது எந்த இடத்துலையுமே இவருக்கு இல்லை. இப்போ சார யோகம் இருந்தால் தான் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா சாரயோகங்கிறது என்னன்னா, ஒரு தலைமை பதவிக்கு 100 பேர் இருப்பான், நம்ம மட்டும் இருக்க மாட்டோம், நிறைய பேர் இருப்போம். அப்போ அந்த போட்டியில் முந்திக்கிட்டு ஒருத்தரை அடித்து காலி பண்ணிட்டு முன்னோக்கி வரக்கூடிய ஒரு யோகம் தான் அந்த சாரயோகம். அப்போ இவருக்கு சாரயோகங்கிறது எந்த இடத்துலையும் இல்லை. சுக்கிரனும் சனி சாரத்தில், அந்த செவ்வாய் சாரத்துல யாரும் இல்லை, சூட்சம சாரயோகமும் இல்லை, அது மாறிக்கிச்சு. அப்போ என்ன ஆகுதுன்னா, அமைச்சராவாரா, இன்னும் பதவி உயர்வு கூடுமா? பதவி உயர்வு கூடும். ஆனால் ஒரு தொடர்ந்து நீண்ட காலமாக ஒரு தலைவராக தொடர்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகளை இவர் நழுவ விடுவார். மறுபடியும் அவருக்கு பதவிகள் கிடைக்கலாம், மறுபடியும் தலைமை பொறுப்பு கிடைக்கலாம். ஆனால் இடம் மாறும், இடம் மாறி தான் கிடைக்குமே தவிர, ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு இடத்துல நின்று ஒரு பெரிய தலைவனாக பிராசிக்கக்கூடிய ஒரு யோகம் இதில் கொஞ்சம் குறைவாகி இல்லை.
ஆனால் சாரயோகம் இருந்தால் மட்டுமே தான் அவருக்கு வந்து அப்படிப்பட்ட யோகம் வந்து கிடைக்கும். இப்போ சாரயோகம் இல்லாதனால இவர் வந்து ஒரு பெரிய ஒரு கட்சியோட நீங்கள் நான் சாரயோகம் சொன்னவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய புகழ் பெற்றிருப்பாங்க. ஒரு கட்சியோட தலைமை பொறுப்பில் இருந்திருப்பாங்க, சிஎம்ஆர் இருந்திருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் சாரயோகம் இருந்ததுன்னா அந்த யோகம் இன்னும் சப்போர்ட் பண்ணி பெரிய லெவலில் கொண்டு போகும். அதனால வந்து நம்ம இவரோட ஜாதகத்தை மறுபடியும் பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா திசை, புத்திகள், அம்சம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு இல்லாமல் இருக்குது. மேலோட்டமாக பார்க்கும்போது இவருக்கு சாரயோகம் இல்லை. இவர் இன்னும் அரசியலில் பெரும் ஆனால் கண்டிப்பாக இந்த நபர்னால பிரச்சனைகளும் அதிகமாக தான் இருக்கும். இவரோட அரசியல் பிரச்சாரங்கள், போராட்டங்கள்லாம் இவருக்கு பயங்கரமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் 7ஆம் அதிபதி வந்து சனி வந்து 3ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறதுனால என்ன ஆகும்னா இவருக்கான ஒரு தனி ஒரு பவர் வந்து ஏதோ ஒரு வகையில் அவருக்கு ஒரு சக்தி இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல உச்சகரம் இருக்கிறவங்க எல்லாத்தையும் பாருங்கள். நீங்கள் 3ஆம் இடத்துல யாருக்கெல்லாம் உச்சகரம் இருக்குதோ அவங்கெல்லாம் ஒரு பயங்கரமான போராட்ட குணம் படைத்தவனாக இருப்பாங்க, பெரிய போராளியாக இருப்பாங்க. எதையும் எதிர்த்து எவ்வளோ பெரிய விஷயத்தையும் எதிர்த்து முன்னோக்கி நகர்ந்து போவாங்க. ஆனால் சாரயோகம் இல்லை அப்படிங்கிறது எனக்கும் கூட ஒரு வருத்தமாக இருக்குது. இருந்தாலும் அவருக்கு மென்மேலும் புகழ் கிடைக்கட்டும்னு நம்ம வாழ்த்துவோம். நன்றி.